ஏஐ தொழில்நுட்பத் துறையை அதிர்ச்சியடைய வைத்த டீப்சீக் ஸ்டார்ட் அப் அமெரிக்காவின் மிகப்பெரிய டெக் நிறுவனங்களுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆனால் இதை இயக்குவோர் யார் தெரியுமா? புது பட்டதாரிகள் மற்றும் இன்டர்ன்கள். அவர்களின் டீப்சீக் V2 மாடல் வெறும் தலைப்புச் செய்திகளை உருவாக்கவில்லை, சீனாவில் விலைப் போரை தூண்டியது. இதன் காரணமாக டென்சென்ட், அலிபாபா, பைடு போன்ற தொழில்துறை மாமுதலிகள் ஏஐ சேவைகளின் விலைகளை ஒரே இரவில் குறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. டீப்சீக் நிறுவனத்தின் CEO லியாங் வென்ஃபெங் ஒரு தைரியமான வாக்குறுதியை வழங்கியுள்ளார். டீப்சீக் எப்போதும் திறந்த மூலமாக ஓபன் சோர்ஸ் இருக்கும். சீனாவை வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை பின்தொடரக்கூடிய நாடாக அல்ல, ஏஐ வளர்ச்சியில் முன்னணியில் நிற்கும் நாடாக மாற்றுவதே டீப்சீக்கின் குறிக்கோள். மூன்ஷாட் ஏஐ நிறுவனம் உருவாக்கிய கிமிகே 1.5 என்பது GPT-4o கூட மிஞ்சிய மற்றொரு சக்தி வாய்ந்த ஏஐ மாடல். கணிதம் மற்றும் குறியீட்டாக்கத்தில் கோடிங் இது மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்றுள்ளது. இதன் மூலம் சீனாவின் ஏஐ வளர்ச்சி வெறும் பின்தொடர்தல் அல்ல, ஆட்ட விதிகளை மாறும் நிலைக்கு சென்றுவிட்டது என்பது உறுதியாகிறது. டீப்சீக் ஒரு குறைவான பார்வையாளர்களுடன் தொடங்கிய ஸ்டார்ட் அப், ஆனால் குவாண்ட் ஃபண்ட் ஆதரவுடன் NVIDIA A100 GPUsகளில் மிகப்பெரிய முதலீடு செய்தது. இதன் விளைவாக 1 மில்லியன் டோக்கன்களுக்கு வெறும் $1 செலவாகும் அளவுக்கு செயல்திறன் கொண்ட ஏஐ மாடலை உருவாக்கியது. இதன் விளைவாக டென்சென்ட், பைட்டான்ஸ் போன்ற நிறுவனங்கள் கூட தங்களின் ஏஐ விலைகளை குறைக்கத் துவங்கின. அவர்கள் நஷ்டத்தில் இயங்கினாலும் கூட. ஆனால் டீப்சீக் சலுகைகளில் அடிபணியவில்லை. அதற்கு பதிலாக GPU நினைவக பயன்பாட்டை, மெமரி யூசேஜ் மிகவும் குறைக்கும் புதிய கட்டமைப்பை உருவாக்கியது. MLA மல்டி ஹெடட் அட்டென்ஷன் மற்றும் மெமரி லைட் அட்டென்ஷன் வடிவமைப்பு மூலம் இதன் நினைவக தேவை பாரம்பரிய மாடல்களின் 5% மட்டுமே. மேலும் டீப்சீக் மிக்ஸ்டர் ஆஃப் அட்டென்ஷன் முறையின் மூலம் கணக்கீட்டு செலவை குறைத்து மற்ற ஏஐ நிறுவனங்கள் போராடும் நேரத்தில் கூட லாபம் ஈட்ட முடிந்தது. ஏஐ நிபுணர்கள், ஓபன் ஏஐ, ஆந்த்ரோபிக் போன்ற முன்னணி ஏஐ நிறுவனங்களின் முன்னாள் உறுப்பினர்கள் கூட டீப்சீக்கின் தாக்கம் அபாரமானது என ஒப்புக்கொண்டுள்ளனர். சீனா இனி ஏஐ யுகத்தை கண்காணிக்க வேண்டிய நாடாக இல்லை, அதை வழிநடத்தும் நாடாக மாறிவிட்டது. டீப்சீக் வெறும் ஏஐ பயன்பாடுகளை, அப்ளிகேஷன்ஸ் உருவாக்குவதற்காக அல்ல, AGI ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி செல்லும் அடிப்படை கண்டுபிடிப்புகளை செய்ய முயன்று வருகிறது. மற்ற பக்கம் மூன்ஷாட் ஏஐயின் கிமிகே 1.5 பல்துறை ஏஐயில் மல்டி மோடல் ஏஐ கவனம் செலுத்துகிறது. மேத் 500, AIME, கோட் ஃபோர்சஸ் போன்ற தரவு தேடல்களில் GPT-4o விட சிறப்பாக செயல்பட்டுள்ளது. மேலும் 128K டோக்கன் அளவுள்ள கன்டெக்ஸ்ட் விண்டோ, ஒரே நேரத்தில் 50+ கோப்புகளை, PDFs, ஸ்லைட்ஸின் கையாளும் திறன், இணைய இணைப்பு, ஆன்லைன் மோட் மற்றும் இயல்புநிலை பயன்முறை, ஆஃப்லைன் மோடி வசதிகள் ஆகியவற்றை வழங்குகிறது. டீப்சீக் V2க்கு பின்பு வெளியான டீப்சீக் R1 குறியீட்டாக்கம் மற்றும் தர்க்க சிந்தனையில் ரீசனிங் சிறப்பாக செயல்பட்டது. கிமிகே 1.5 மற்றும் டீப்சீக் R1 நேரடியாக போட்டியிட்ட போது கிமிகே 1.5 இணைய தேடல், வெப் சர்ச், கோப்பு சுருக்கம், டாக்குமெண்ட் சமரைசேஷன், பல கோப்புகள் ஒரே நேரத்தில் செயல்படுத்துதல் போன்ற பணிகளில் சிறந்தது. டீப்சீக் R1 குறியீட்டாக்கத் திறனில் கோடிங் தலை சிறந்தது. மொத்தமாக கிமிகே 1.5 4 பிரிவுகளில் 3இல் வென்றது. திறந்த மூலத்திலேயே எதிர்காலம். டீப்சீக் மற்றும் மூன்ஷாட் ஏஐ இரண்டும் திறந்த மூல ஏஐயில் ஓபன் சோர்ஸ் ஏஐ உறுதியாக இருக்கின்றன. டீப்சீக் ஏஐ வளர்ச்சியின் உண்மையான மதிப்பு அறிவில் இருக்கிறது, ரகசியத்தில் இல்லை என வலியுறுத்துகிறது. மூன்ஷாட் ஏஐவும் கிமிகே 1.5 இலவசமாக வழங்கி உலகம் முழுவதும் ஏஐ மேம்பாட்டை ஊக்குவிக்க விரும்புகிறது. டீப்சீக்கின் குறைந்த செலவில் செயல்படும் ஏஐ, புதிய GPU நினைவக குறைப்பு நுட்பங்கள், திறந்த மூல உழைப்பு ஆகியவை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் மைக்ரோசாஃப்ட், கூகுள், மெட்டா போன்ற நிறுவனங்கள் ஏஐ விலைகளை மறுபரிசீலனை செய்ய ஆரம்பித்துள்ளன. சிலர் சொல்வது போல் ஓபன் ஏஐ, ஆந்த்ரோபிக் கூட டீப்சீக்கின் MLA மெமரி சேவிங் சிஸ்டமை பயன்படுத்த திட்டமிடலாம். இப்போது பிக் டெக் நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட், கூகுள், மெடா மூடப்பட்ட க்ளோஸ்ட் சோர்ஸ் ஏஐயை விற்பனை செய்யும் நிலையில் மற்ற பக்கம் டீப்சீக் மற்றும் மூன்ஷாட் ஏஐ திறந்த மூல ஏஐக்கின் நம்பிக்கையை நிலைநிறுத்துகின்றன. சிறிய புதுமையான குழுக்கள் கூட ஏஐ தொழில்நுட்பத்தை மாற்றி அமைக்க முடியும் என்பதற்கு டீப்சீக் ஒரு மாபெரும் உதாரணம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.